கொத்தமல்லிக்கு போடணும். நல்லா நிறைய போடணும். நம்ம நிறைய போட்டாதான் அது நல்லா வெங்கும். இல்லாட்ட வெங்காது. நிறைய போடணும் ஃபஸ்ட்டு. இனி தக்காளி போடணும். இனி உள்ளி போட போறோம். இனி நம்ம நல்லா மிளகு போட போறோம். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா மிளகு போடணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சோல போட்டுட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி விரவணுமா இனி போறோம். நம்ம நல்லா விளங்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தோமா கொஞ்சம் எடுத்துட்டோம். கொஞ்சம் எடுக்கலாமா? நம்ம போடலாம். இது ஃபஸ்ட்டு போடுறது. இனி தண்ணி ஊற்றணும் ஃபுல்லாகவே. தண்ணி ஊற்றியாச்சு. இனி தண்ணியை இங்கே ஊற்றி இன்னும் உப்பு லைட்டாக போடணும். கொஞ்சம் வெந்தால் பார்க்கலாம். வேணுமா? இவ்வளோதானே. இன்னும் உப்பு போட்டுச்சு. இனி போட்டு ஸ்பூன் வச்சு கலக்கணும். நம்ம கலக்கணும். நல்லா கலக்கணும். கீரை கலக்கி இது நல்லா வெந்தா பார்க்கலாம். வெள்ளை இனி நம்ம இந்த கீரை கலக்கணும். நல்லா கலக்கி இருக்கணும். அப்புறம் இது நல்லா வெளுக்கும். இனி பார்த்தீங்களா நல்லா இனி அடுப்பில் வைக்கணும். நான் வைக்கேன். இனி வச்சாச்சு. இனி நான் அதை மூடணும். ஃபஸ்ட் மூடுக்கோடும் இது வேணும் கடைசிட்டு. இனி நம்ம இந்த உப்பு போடுவோம். இனி உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு எடுக்குமே. கொஞ்சம் எடுக்குமா? கொஞ்சம் தானே நான் எடுத்துருக்கு. கொஞ்சம் இனி என்ன வேணும்? வெந்து சமயம் நம்ம குடிக்கலாம். இது எப்படி வெந்தோ தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்படி இந்த கொத்தமல்லியை இந்த இதுக்குள்ள போடணும். ஃபர்ஸ்ட் அடுத்து தக்காளி போடணும். உள்ளி போடணும். அடுத்தது நல்ல மிளகு போடணும். ஜீரகம் போடணும். மஞ்சள் தூள் போடணும். அடுத்து தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாகவே ஊற்றணும். அடுத்தது உப்பு கொஞ்சோண்டு எடுத்து போடணும். அடுத்தது இப்படி கலக்கி அடுத்து இதில் போட்டு லைட்டாக ஒரு உப்பு போடணும். உப்பு போடுறது இனி இது நல்லா கொதிச்சா நம்ம நல்லா குடித்தா சூப்பராக இருக்கும். நீங்களே இது வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்தமல்லிகை போட்டுட்டு உள்ளி போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்ல மிளகு போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடணும் லைட்டாக. அடுத்து தண்ணி போட்டுட்டு நல்லா கலக்கணும்.
கலக்கிடணும். கலக்கிட்டு இல்லை ஹீட் பண்ணி அடுத்தது அது வெந்துட்டு